இப்போ தெரியும் நேர்களுக்கு வணக்கம். இப்போ பிக் பாஸ் சீசன் 9ல பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். யாருக்கு அந்த ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய ஃபைட் போயிட்டு இருக்கு. அதுல நீ எதை சொல்ல போற அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. அதாவது நம்ம வந்து இது ஒரு நட்பா இருக்கும், ஒரு காதலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இப்போ அவங்க ரெண்டு பேரும் எதிரியா இருக்காங்க. அதை பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, பாரு கம்ருதீன் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். பாருவும் கம்ருதீனும் வந்து ஃபர்ஸ்ட் கம்ருதீன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த தண்ணி டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அதுல வந்து கம்ருதீனும் சபரியும் தான் வந்து விளையாட போறாங்க, அந்த டாஸ்க் வந்து செய்ய போறாங்க. அப்படிங்கும்போது கம்ருதீன் மேல பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவர் எப்படா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் வந்து அவர் பயங்கரமா பண்ணதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டம் அவருக்கு கிடைச்சது. ஓகே, இவர் ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டண்டா இருப்பாரு அப்படின்னு பார்த்தா இவர் பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் கண்டஸ்டண்டா தான் இருந்தாரு. பார்த்தா எல்லாரையும் வந்து கேவலமா பேசுறது, தரைக்குறைவா பேசுறது, வார்த்தைகள் உபயோகிக்கிறத பார்க்கும்போது வந்து என்னடா இவ்வளோ கேவலமா ஒரு மனுஷன் பேசுவானா அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசுறதெல்லாம் இருந்துச்சு. சரி, ஓகே, இவருக்கு வந்து யார் கூட செட் ஆகும். எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேம் ஏஜ்ல பிக் பாஸ்குள்ள இறக்குவாங்க. அவங்க தெரியும், ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓவியா, ஆரவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு இருக்கும்போது இந்த சீசன்லயும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே எஃப்ஜே, அப்புறம் வந்து நம்மளுடைய கம்ருதீன், அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா வியானா, அரோரா, பாரு அப்படின்ற மாதிரி இந்த ஏஜ்ல கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லவ் கண்டென்ட் வரும்டா இந்த சீசனுக்கு அப்படின்ற மாதிரி நம்பி தான் உள்ள வந்து இறக்குனாங்க. சரி, கம்ருதீனுக்கு யார் கூட செட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்ருதீன் வந்து சும்மாவே கிடையாதுங்க. எல்லாருக்கிட்டையுமே அவர் ஒரு அந்த அந்த ஒரு பிளேட்டை வந்து சொருகிட்டே இருந்தாரு. எங்க நமக்கு ஃபிட்டா கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வியானா கூடயுமே அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா. பட் வியானா வந்து அவங்களுக்கு ஈடு கொடுக்கல. ஆனா பாரு கிட்டயுமே அவர் ட்ரை பண்ணும்போது பாரு வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, இங்க பாரு ஹீரோ மாதிரிலாம் என்கிட்ட நீ சீன் போட்டுட்டு இருக்காது, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஓ லவ் கேம்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பாரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்டிப்பா இவருக்கு வந்து பாரு கூட செட் ஆகாது, வியானா இல்லைன்னா அரோரா கூட தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அரோராவும் வந்து துஷார் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் கம்ருதீனை ஃப்ரெண்டா பாக்குறேன், ஆனா கம்ருதீன் வந்து என்ன லவ் பண்றானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ட்ராக் மாறிடுச்சு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரு வந்து பயங்கர ஒரு எல்லார்கிட்டயுமே சண்டை போடுற, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கண்டஸ்டண்டா தான் இருந்துட்டு இருந்தாங்க. எல்லா ப்ரோமோலயும் அவங்களுடைய பேர் வரும், அவங்களுடைய ஃபேஸ் வரும். காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு சண்டையை போட்டுருவாங்க, யாரையாவது ஒருத்தர் எதிர்த்து பேசிடுவாங்க, யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. பாருவையும் கம்ருதனையும் ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள போடும்போது இவங்க வந்து எப்பவுமே பாரு என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒருத்தரை பத்தி புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இதுக்காக தான் அதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யாரையாவது ஒருத்தரை பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கம்ருதீன்ட்ட அன்னைக்கு உட்காந்து எல்லாரையும் பத்தி, இவங்க பத்தியா, இவங்க நம்மளை பத்தி இப்படி சொன்னாங்க பத்தியா, அவங்க அப்படி சொன்னாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கம்ருதீன் வந்து ஆமா 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 ஆமான்னு நல்லா தலையாட்டினாரு. தலையாட்டும் போதே பாருக்கு புரிஞ்சிருக்கும், திவாகரை தாண்டி இவனை அடுத்து நம்மள வலைக்குள்ள சிக்கணும், இவன் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுறான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிறான், இவனை வச்சுதான் அடுத்து கேமை விளையாடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க போல. நான் சொல்லல, நினைச்சாங்கன்னு நினைச்சிருப்பாங்க போல. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து நம்ம பயடா இவன் அப்படின்னு சொல்லி இழுக்க அந்த வலைக்குள்ள கம்ருதீனும் சிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். கம்ருதீன் வந்து எல்லார்கிட்டையும் எதிர்த்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சவரு பாரு கிட்ட மட்டும் எப்பவுமே ஒரு மாதிரி அந்த அந்த ஒரு டாக்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ என்னடா அது இவங்க ரெண்டு பேத்துக்கும் இப்படி போதே அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தா பாரு சண்டை போட்டுட்டு இருந்தது அப்படியே கம்மியாகுது. எல்லார்கிட்டையும் சண்டை போடாம ஒரு மாதிரி வந்து கம்ருதீன் கூடவே போறது, கம்ருதீன் கிட்டேயே பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் டீலக்ஸ் டீம்ல ஒரு ரூம்ல வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு இல்லையா, அதுல இந்த கம்ருதீன் வெளில வர பின்னாடியே பாருவும் வந்துச்சு. நம்மளோட தலைவர் சொல்லுவார்ல சூப்பர் ஸ்டார், என்ன சிகப்பு காய் போகுது பின்னாடியே கருப்பு காய் போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணுச்சு. நாயும் குலைச்சு பிக் பாஸ் வந்து மானம் கெட்டவங்களா அவங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க.
அதுக்கப்புறமும் அடங்குனாங்களா அப்படின்னா வந்து மைக் இல்லாம பேசுறது அப்படின்றது ஒரு தடவை 2 தடவை இல்ல. ஒரு ஆக்டிவிட்டில அந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்சு வெளில வாங்கடானா இவங்க 2 பேர் மட்டும் உள்ள போயிட்டாங்க. அப்பயும் பிக் பாஸ் சொல்றாரு கம்முறுதின் பாரு வெளியில வாங்க அப்படின்ற அளவுக்கு என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் சோசியல் மீடியால எல்லாரும் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. பாரும் கம்ருதினும் ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வெளியில வந்த எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பாரும் கம்ருதினும் என்னதான் பண்றாங்க அப்படின்னு. ஆனா வந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே அதை மழுப்பி 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 தான் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட பர்சனல், அவங்களே அதை லவ் அப்படின்னு வெளிப்படுத்தல. நாங்க வந்து மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு ஒரு டேர்மை வந்து பாரு கண்டுபிடிச்சு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு புதுசா ஒரு கதையை உருட்டிக்கிட்டு இருந்தாங்க பிக் பாஸ்குள்ள. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃப்ரீஸ் டாஸ்க் வரப்போகுது. அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல என் ஃபேமிலிலேருந்து வரப்போறாங்க அப்படின்றது பாருக்கு ரியலைஸ் ஆன உடனே பாருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா, நான்லாம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கேன். ஆனா இவ்வளோ கேமராக்கு முன்னாடி ஒரு பையன் கூட நான் பழகுறேன் அப்படின்றத என் ஃபேமிலியில எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மண்டையை போட்டு குழம்ப குழம்ப குழம்பி அதை வந்து கம்ருதினை செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா கூப்பிட்டு எப்பவுமே கேர்ள்ஸ்க்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது கிளியர் ஆகுற வரைக்கும் அதுலேயே தான் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல பாரு பயங்கரமா லாக் ஆயிட்டாங்க. என் ஃபேமிலிலேருந்து யார் வரப்போறா, அவங்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன், அவங்க அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பி இருக்கும்போது கம்ருதினும் யாருக்கிட்டையுமே காட்டாத ஒரு பொறுமையை நம்ம பாருக்கிட்ட காமிச்சு, இல்லை பாரு இது இப்படிதான் அது அப்படிதான் நான் அவங்க கூட இருக்கேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலனா எந்த மாதிரியெல்லாம் ஒரு பெண் கூட வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்களோ, ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்களோ, அந்த மாதிரி தான் கம்ருதினும் வந்து அவருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பயங்கர விறுவிறுப்பாயிடுச்சு. ஓகே, பாருவோட அம்மா உள்ள வரப்போறாங்க, 4 அரை சொப்பு சொப்பு சொப்புன்னு பாரு கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அசால்ட்டா அவங்க அம்மா உள்ள வந்தாங்க. உள்ள வந்து அவங்க பொண்ணுகிட்ட அதாவது மறைமுகமா நிறைய விஷயங்களை வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதாவது இது உணர்ச்சிகள் வர்றது இந்த வயசுல வந்து சாதாரணம் தான்மா, ஆனா நீ அதுலயே இருக்கக்கூடாது. ஒரு ராணி அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்ல, இந்த ஒரு விஷயத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுல அப்படி இப்படின்னு சொல்லி பாருவை வந்து எந்த அளவுக்கு அவங்க மோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. பட் பாருவோட அம்மாவை வந்து நான் இந்த விஷயத்துல பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் தன்னோட பொண்ணு வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜ் வந்த ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும். நம்ம வந்து நம்ம அம்மா அப்படின்றதுனால அவங்க கிட்ட ரொம்ப இன்வால்மெண்ட்டா பல விஷயங்களை பேசணும்னு தேவையில்லை. ஸோ அவங்களுக்கே அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்க தெரியும் அப்படின்ற ஒரு சுதந்திரமும் சரி, ஒரு ஃப்ரீடமும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸை கொடுக்குறதும் சரி, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு அம்மாவா இருந்தாலும் நான் என்னோட ஸ்பேஸ்ல இருந்துக்கிறேன், நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸை அவங்க பொண்ணுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு விஷயம் நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருக்குமே என்னம்மா அம்மா நீ, நாங்க பார்த்த அம்மாலாம் என்னது நீ சாப்பிடலையான்னு 4 அறை விட்ட அம்மாவை தானே நாங்க பார்த்துருக்கோம், நீ என்னம்மா இப்படி போற அப்படின்ற அளவுக்கு அவங்க அம்மாவையும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் சோஷியல் மீடியால. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம், கம்ருதினோட அக்கா வந்துட்டு போனதுக்கப்புறம், கம்ருதினோட பிஹேவியர்லையுமே பயங்கர ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ஒதுங்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா கம்ருதினோட ஃப்ரெண்டு வந்து நீ எப்போ பார்த்தாலும் வந்து பாரு கூடயே விளையாண்டுட்டு இருக்க, ஸோ அது கிடையாது, உனக்கு ஒரு தனி கேம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்ல, அவர் சில விஷயங்கள் யோசிப்பார்ல, அதுல இருந்து ஓகே பாருக்கிட்டேருந்து நம்ம விலக போறோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டாரு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சம்மந்தம் இல்லாம பாருக்கிட்ட பேசுறது, பாருவோட அப்பா நீ இறந்தாருல அப்படின்னு கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த அவரோட கேரக்டர், அதாவது பாருக்கிட்ட எப்பவுமே அவர் கோவப்பட மாட்டாரு, மற்றவங்க கிட்ட கோவப்படுவாரு, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அபியூசிங்கா இருக்கும். அந்த ஒரு கேரக்டரை பாருக்கிட்ட கொண்டு வர ஆரம்பிச்சாரு கம்ருதி. அதை வந்து பாருவால ஃபேஸ் பண்ணவே முடியல. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லவ்விங்கா ஒரு கைண்டா பார்த்த ஒரு பர்சன் இப்போ வந்து நம்ம கிட்ட அப்படியே அகெயின்ஸ்டா வந்து மாறுறாங்களே அப்படின்றது பயங்கர ஷாக்கிங்
ஷாக்கிங்கா பாருக்கு இருந்தாலும் பாரு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, வேக்கப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படியே சடனா அவங்களும் மாறிட்டு அவங்க வந்து கிளாரிட்டியோட ஓகே இது என்னோட கேம், நான் இதை விளையாட தான் போறேன், அது என்ன ஆனாலும் சரி கம்ருதீனுக்கு அகைன்ஸ்டா நான் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமினேஷன்ல கூட அவங்க நாமினேட் பண்ணது கம்ருதீனை தான் நாமினேட் பண்ணாங்க. பட் கம்ருதீன் வந்து சில டைம் பாரு கிட்ட வந்து பாசமா இருக்கணும், சில டைம் பாருவை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சில டைம் அவருடைய இன்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் அப்பப்போ வெளில வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஒரு பர்சன் பாருவை நிம்மதியா இருக்க விடுறது கிடையாது. பாருவை எந்த அளவுக்குலாம் வந்து சப்ரஸ் பண்ணணும், இல்ல பாருவை வந்து கெட்டதா காட்டணும், நம்ம வந்து ஒரு நல்லவனா இருந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் அப்பப்ப செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு விஷயம் பாருவை பிரேக் டவுன் ஆனாலும் பாரு அதுல இருந்து வெளியில வந்து அவங்களுடைய கேமை விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பாருவும் கம்ருதீனும் ஒரு லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா, அதாவது இந்த சீசன் முடிகிற வரைக்கும் லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த பல பேருக்கு அது அப்படியே பிரேக் ஆகி இப்போ வேற லெவல், அதாவது லவ் கண்டென்ட் கூட இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு. இப்போ அவங்க சண்டை போடுறது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. அதுக்காகவே நிறைய பேர் வந்து இப்போ பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. எப்படிலாம் இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண போகிறாங்க, எப்படிலாம் இவங்க அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பயங்கர ஆர்வத்தை ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய தடவை இந்த பேட் டச் அப்படின்ற விஷயம் என்னோட கன்சென்ட்டோட தான் நடந்தது, நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாரு வந்து ஸ்டாப் பண்ணாலும் கம்ருதீன் அதை ஸ்டாப் பண்ணாமல் நான் கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்ட் முன்னாடியும் அவங்களுடைய பர்சனல் நடந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரொம்பவே அது முக்கியமா பாருவை டேமேஜ் பண்ணணும், பாரு தான் இதை பண்ணா, அதாவது ஒரு தப்பான விஷயத்த பண்ணா அப்படின்றத மக்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே வந்து கம்ருதீன் அது பண்ணாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. இந்த ஒரு பையன் பின்னாடியாமா நீ சுத்துன அப்படின்ற அளவுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. பாருவும் வந்து அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு எபிசோடா போற அளவுக்கே வந்து போயிடுச்சு அந்த கண்டென்ட். ஸோ இப்போ வந்து இவங்க எப்படி சண்டை போட்டுக்க போறாங்க, இந்த டிக்கெட் டு ஃபினாலேல எந்த மாதிரி டாஸ்க்லாம் வரப்போகுது, இது எப்படி இவங்க 2 பேத்தையும் அகைன்ஸ்டா மாத்த போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே மக்கள் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பாரு கம்ருதீனோட லவ் கேம் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்போ அவங்க ஃபைட் பண்ணிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.